ஃப்ரெண்ட்ஸ், நாம் அன்றைக்கி சிம்பிளாக ஈஸியாக பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, பூண்டு, 2 வரமிளகா, புளி, இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சிம்மிலே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அதே கடாயில் நான் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். தாளிச்சிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, அடுத்து நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வைங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. அவ்வளோதான், பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.